என் அன்பு குழந்தையே, உங்கள் பலவீனம் என்று நீங்கள் நினைக்கும் அதே விஷயம்தான் நான் உங்களை நிரப்புவதற்கான ஒரு தகுதியாகும். நீங்கள் செயற்கையாக உருவாக்க முயற்சிக்கும் பளபளப்போ அல்லது உங்களுக்கு தேவைப்படும் அந்த உறுதியான உணர்வோ முக்கியமல்ல. நீங்கள் நாளை கொண்டு வருவேன் என்று உறுதியளிக்கும் வலிமையோ அல்லது நீங்கள் இன்னும் அடையாத அந்த நம்பிக்கையோ இங்கு முக்கியமில்லை. உண்மையில் உங்கள் வாழ்வில் உள்ள ஓட்டைகளும் விரிசல்களும் வெற்றிடங்களுமே நீங்கள் நினைக்காத வகையில் ஒரு புதிய பொருளை கொண்டிருக்கின்றன. நான் உங்களை போன்ற ஒரு சாதாரண பாத்திரத்தில் எதற்காக என் பொக்கிஷங்களை நிரப்ப விரும்புகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியின் இறுதியில் புனித பவுல் ஒரு சிறிய திருச்சபைக்கு எழுதிய ஒரு வரி உங்கள் மனதில் உள்ள அனைத்து அவமானங்களையும் அமைதிப்படுத்தும். பொறுமையாக தொடர்ந்து வாருங்கள். நீங்கள் உங்கள் கையில் உள்ள அந்த சிறிய ஜாடியை மீண்டும் மீண்டும் திருப்பி பார்க்கிறீர்கள். அதில் ஏதோ ஒரு குறை இருப்பதாகவும் அது உங்களை எதற்கும் தகுதியற்றவராக மாற்றுவதாகவும் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். ஒரு தாயார் தனது வேதனைகளை தன் குடும்பத்திடம் காட்டாமல் மறைக்கிறார், ஏனென்றால் மற்றவர்களும் அந்த வேதனையில் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார். நம்பிக்கைதான் கடவுளால் பயன்படுத்தப்படுவதற்கு தகுதி என்று சொல்லப்பட்ட ஒரு இளைஞன் அந்த உணர்வு தனக்கு வராததால் காத்துக் கொண்டிருக்கிறான். இவர்கள் எல்லோரும் தாங்கள் குறையுள்ளவர்கள் என்று கருதி தங்களை தாங்களே ஒதுக்கி வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாரும் என் பார்வையிலிருந்து மறைந்திருக்கவில்லை என்பதுதான் உண்மை. உங்கள் வாழ்வில் நீங்கள் மறைக்க விரும்பும் ஒவ்வொரு விரிசலையும் நான் பல ஆண்டுகளுக்கு முன்பே கவனித்துவிட்டேன். அதைக் கண்டு நான் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. மாறாக அந்த விரிசல்களைக் கண்டு நான் அதிக பரிவு கொள்கிறேன். நீங்கள் உங்களை முழுமையாக சரிசெய்து பளபளப்பான பிறகுதான் நான் உங்களுடன் மேசையில் அமர்வேன் என்று நான் ஒருபோதும் காத்திருக்கவில்லை. இந்த ஜாடியை நானேதான் தேர்ந்தெடுத்தேன். அது என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது என்பது எனக்கு தெரியும். அதனுள் நான் எதை நிரப்ப விரும்புகிறேனோ அது உங்களை சென்றடைவதற்கு முன்பாக இந்த ஜாடியில் உள்ள குறைகள் வெளியே கசிய வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும். நீங்கள் மறைக்க முயலும் அந்த தகுதியின்மை நான் கடந்து செல்லும் ஒரு வழிமுறை மட்டுமே. நான் உங்களை சுற்றி வேலை செய்யவில்லை, மாறாக அந்த விரிசல்களின் வழியாகவே உள்ளே வருகிறேன். நீங்கள் முன்பு இருந்ததை விட இப்போது ஏன் அதிக சோர்வாக இருக்கிறீர்கள் என்ற அவமானத்தை சுமக்கிறீர்கள். எதற்கும் தேவைப்படாத இடங்களில் இப்போது உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுவதைக் கண்டு நீங்கள் அதிர்ச்சியடைகிறீர்கள். உங்கள் ஆற்றல் குறைந்ததை பற்றியும் உரையாடல்கள் கூட உங்களை எவ்வளவு சோர்வடைய செய்கின்றன என்பதையும் நினைத்து நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள். உங்கள் வாழ்வில் உள்ள இந்த புதிய சவால்கள் உங்களை எப்படி தளர்வடைய செய்கின்றன என்று யாருக்கும் தெரியாது. மற்றவர்கள் எளிதாக செயல்படுவதையும் நீங்கள் மெதுவாக முன்னேறுவதையும் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் மனமுடைகிறீர்கள். ஆனால் நம்புங்கள், இந்த துயரங்களையும் நான் கவனிக்கிறேன். உங்கள் ஜாடியின் விளிம்பில் ஏறி அமர்ந்திருக்கும் இந்த பாரங்களை நான் பார்க்கிறேன். கவலைப்படாதீர்கள், இவையெல்லாம் கணக்கிடப்பட்டுள்ளன. நீங்கள் உங்கள் ஜாடியை சரியாக பிடித்துக்கொள்ள முயற்சிக்கும் போதே இந்த சுமை அறியாமலேயே உங்கள் மீது ஏறிக்கொண்டது. அடுத்த சில வாக்கியங்களுக்கு உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கும் இடம் பாதுகாப்பானது என்றால் கண்களை மென்மையாக வைத்திருங்கள். எதிலும் கவனத்தை செலுத்த வேண்டாம். உங்கள் இமைகளின் உட்புறத்தை மங்கலாக உணரட்டும். உங்கள் கண்கள் நீண்ட காலமாக ஒரு ஆய்விற்காக திறந்திருந்தன. எதையும் எளிமையாக ஏற்றுக்கொள்வதை அவை மறந்துவிட்டன. கவனம் குறையும் போது உங்கள் தாடை இறுக்கம் தளர்வதை உணருங்கள். அதே நேரத்தில் உங்கள் நெஞ்சில் உள்ள பாரம் இறங்குவதை உணருங்கள். ஒரு பாத்திரம் தனது தகுதியை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லாத போதுதான் அது உண்மையாக செயல்படத் தொடங்குகிறது. விரிசல்கள் வழியாகத்தான் ஒளி உள்ளே நுழைகிறது. விரிசல்கள் வழியாகத்தான் அன்பு வெளியே வருகிறது. அந்த உண்மையை உங்கள் சுவாசத்தில் உணரட்டும். நீங்கள் களிமண் ஜாடியாக இருப்பதில் வெட்கப்பட வேண்டிய அவசியமில்லை. இது உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? ஒரு பெற்றோர் அழுகை என்பது ஒரு கசிவு என்றும் கசிவுகள் அவமானகரமானவை என்றும் சொன்னபோது நீங்கள் அந்த விரிசலை மூடினீர்கள். ஒரு ஆசிரியர் மற்ற குழந்தையை சரியான பாத்திரமாக காட்டியபோது உங்களின் வடிவம் சரியானதல்ல என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். உறவுகள் முறிந்தபோது உங்கள் விரிசல்களை பார்த்து மற்றவர்கள் உங்களை விட்டு விலகியதால் அந்த விரிசல்கள்தான் உங்கள் பிரச்சனை என்று நீங்களே முடிவு செய்தீர்கள். ஆலயங்களில் பரிசுத்தம் என்பது ஒரு அலங்காரத்தைப் போலவும் ஆசீர்வாதம் என்பது ஒருபோதும் சோர்வடையாமல் இருப்பதைப் போலவும் சித்தரிக்கப்பட்டதை கேட்டீர்கள். ஆனால் இந்த மொழி என்னிடமிருந்து வரவில்லை. இது உங்களை ஓட வைப்பதற்காக சொல்லப்பட்டது. இந்த வதந்திகளை உங்கள் இதயத்திலிருந்து கீழே இறக்கி வையுங்கள். உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட அந்த தவறான போதனையை ஒதுக்கி வைத்துவிட்டு நான் எதை விரும்புகிறேன் என்பதை கேளுங்கள். நீங்கள் என்னால் பயன்படுத்தப்பட வேண்டுமென்றால் உங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று கட்டாயமில்லை. உலகம் முழுவதும் உள்ள சமையலறைகளை கவனியுங்கள். அழகான கண்ணாடி அலமாரியில் இருக்கும் பாத்திரங்களை விட அடிக்கடி பயன்படுத்தப்பட்டு ஓரங்களில் விரிசல் விழுந்த அந்த மக்கப்புகளைத்தான் நான் அதிகம் நேசிக்கிறேன். இந்த ஜாடிகள் பார்ப்பவர்களுக்கு பிரம்மாண்டமாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இவை தினசரி பயன்பாட்டில் ஒரு ஜெபமாக மாறுகின்றன. உங்கள் ஜாடியின் பளபளப்பை நான் அளவிடுவதில்லை, அதிலுள்ள துளைகளைத்தான் நான் தேடுகிறேன். உங்கள் ஜாடியின் தகுதியை தவறான அளவுகோல்களால் பார்க்காதீர்கள்.
நீங்கள் ஒளிக்கு முன் ஜாடியை பிடித்து பளபளப்பை சோதிக்கிறீர்கள், ஆனால் நான் அதன் மீதுள்ள திறப்புகளை சோதிக்கிறேன். ஒரு பளபளப்பு ஆய்வு பெரும்பாலும் அனைவரையும் தகுதியற்றவராகவே காட்டும். ஆனால் ஒரு திறப்பு ஆய்வு எங்கே கசிவு ஏற்படலாம் என்று தேடுகிறது. நீங்கள் எதை வெற்றிடம் என்று அழைக்கிறீர்களோ அது நான் நிரப்ப வேண்டிய இடம். நீங்கள் எதை விரிசல் என்று அழைக்கிறீர்களோ அது என் அன்பை இந்த உலகிற்கு பகிரும் தளம். தங்கம் ஜாடியாக இருந்தால் அது உங்கள் பிரகாசமாக தோன்றும். களிமண் ஜாடியாக இருக்கும்போதுதான் அதன் உள்ளே இருக்கும் பொக்கிஷம் என்னுடையது என்று உலகம் புரியும். உங்கள் நெஞ்சின் மேல் கையை வையுங்கள். உங்கள் ஜாடியை மூடி தற்காக்க நினைக்கும் கையும் உள்ளே இருக்கும் உண்மையான அன்பை வெளிப்படுத்த விரும்பும் கையும் ஒன்றாக இணையட்டும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பவுல் கொரிந்து நகரத்திலிருந்த விசுவாசிகளுக்கு எழுதிய கடிதத்தை பார்ப்போம். அந்த நகரம் பேச்சாளர்களாலும் அறிஞர்களாலும் நிறைந்திருந்தது. அங்குள்ள விசுவாசிகள் தங்கள் பலவீனங்களைக் கண்டு தாங்கள் தவறான பாத்திரத்தை தேர்ந்தெடுத்ததாக கருதினர். சிறிய அறை, எளிய மக்கள், சோர்வான உடல், தோல்விகள் இவற்றுடன் அவர்கள் இருந்தனர். அவன் எங்களை தேர்ந்தெடுத்தது உண்மையா? எங்களிடம் எதையாவது ஒப்படைக்க முடியுமா என்ற கேள்விகள் அவர்களுக்குள் எழுந்தன. ஆனால் பவுலின் கடிதம் வந்தது. அதில் இருந்த ஒரு வரி இன்றும் உங்களுக்கு பொருந்தும். ஆனாலும் இந்த வல்லமை எக்கச்சக்கமாக நம்மிடம் இருக்காமல் கடவுளிடமிருந்து வருவதாக இருக்க இந்த அருஞ்செல்வம் மட்கலங்களில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வரிகளை மெதுவாக ஆழ்ந்து சிந்தியுங்கள். இதனுள் மறைந்திருக்கும் உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொக்கிஷம் என்றால் என்ன? அது நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் கிடைக்கும் ஒன்றல்ல. அது ஏற்கனவே உங்களுக்குள் உள்ளது. நான் உங்களுக்கு தந்த அந்த அன்பு, எனது வார்த்தை, எனது ஆவி, இவை அனைத்தும் உங்கள் சிறிய உள்ளத்திற்குள் ஏற்கனவே இருக்கின்றன. நீங்கள் பளபளப்பாக இருந்ததால் அது வைக்கப்படவில்லை, நான் தேர்ந்தெடுத்தேன் என்பதால் வைக்கப்பட்டது. மட்கலன்கள் என்பதை மீண்டும் வாசியுங்கள். தங்கம், வெள்ளி, வைரம் அல்ல, அது களிமண். இது சாதாரணமானது, எளிமையானது, எளிதில் உடையக்கூடியது. ஆனால் நான் இதையே தேர்ந்தெடுத்தேன். ஏன்? ஏனெனில் இது நேர்மையானது. தான் ஒரு ஆதாரமாக இருக்க வேண்டுமென்று அது நடிப்பதில்லை. உங்கள் பிடிவாதமான அவமானங்களை விட்டுவிடுங்கள். உங்கள் சாதாரணத்தன்மைதான் உள்ளே இருக்கும் பொக்கிஷத்தை அடையாளம் காட்டும் முக்கிய அம்சமாகும். விவிலியத்தில் உள்ள வல்லமை என்பதற்கு பாத்திரத்தை உடைக்காமல் பொங்கி வழியும் சக்தி என்று அர்த்தம். உங்களுக்குள் இருக்கும் அந்த சக்தி உங்களை இயக்கும்போது நீங்கள் அதை சரியாக பெயரிட முடியாமல் இருக்கலாம். நீங்கள் ஒன்றுமில்லாமல் இருந்தும் கொடுத்த அந்த தாராள மனப்பான்மை, நீங்கள் சோர்ந்து போன போதும் காட்டின அந்த அன்பு, தொடர்ந்து நடக்க கொடுத்த அந்த உறுதி, இவை அனைத்தும் உங்களுடையது அல்ல, இவை என்னுடைய வல்லமை. நீங்கள் எதையும் பாதுகாத்து வைக்க தேவையில்லை. நான் உங்களை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நீங்கள் வெறும் கடத்துபவர் மட்டுமே. ஒரு கடத்துபவர் மரியாதைக்குரியவர், அன்புக்குரியவர். ஆனால் அவர் ஆதாரமல்ல. உங்கள் சுமையை கீழே வையுங்கள், நான் உங்கள் உள்ளே நிரப்புகிறேன். பஞ்சம் நிலவிய காலத்தில் ஒரு விதவைக்கு நான் சொன்னது போல், மழை வரும் வரை உங்கள் ஜாடியின் எண்ணெய் தீராது. அந்த வாக்குறுதியை நினைவில் கொள்ளுங்கள். ஜாடி தீர்ந்து போகாது, ஏனெனில் அதை நிரப்புபவர்தான் பஞ்சத்தின் முடிவை தீர்மானிக்கிறார். நீங்கள் சொட்டு சொட்டாக எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். உங்கள் பயத்தால் நீங்கள் அளவிடுவதை நிறுத்திவிட்டு, என் கருணையால் நான் நிரப்புவதை அனுமதிக்க வேண்டும். அவள் விதவையாக இருப்பதையோ பஞ்சத்தையோ நான் மாற்றவில்லை. என்ன மாறியது தெரியுமா? யார் அந்த எண்ணெய் அளவை கவனிப்பது என்பதுதான். அதுவரை அது அவளுடைய பயமாக இருந்தது. பிறகு அது என்னுடைய அக்கறையாக மாறியது. உங்கள் ஜாடியின் நிலையை என்னிடம் ஒப்படையுங்கள். இப்போது உங்கள் ஜாடி புதிய நிர்வாகத்தின் கீழ் உள்ளது. உங்கள் விரிசல்கள் பிரச்சனைகள் அல்ல, அவை பொக்கிஷத்தின் வாசல்கள். உங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதை முதல் முயற்சியிலேயே எதிர்பார்க்காதீர்கள். அவமானம் என்பது நீண்டகால அரைத்தோழன். அது உடனே வெளியேறாது. நீங்கள் தொடர்ந்து உங்களை நம்பி அந்த விரிசல்களை என்னிடம் ஒப்படைக்கும் போது மாற்றம் நிகழும். நீங்கள் பளபளப்பை தேடத் தொடங்கினால் உடனே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த ஜாடி யாரை சுமந்து கொண்டிருக்கிறது? இந்த கேள்வி உங்கள் பார்வையை திசை திருப்பும். ஒப்பீடு என்பது வெளியை பார்ப்பது. ஆனால் என் கேள்வி உங்கள் உள்நோக்கத்தை மாற்றும். மாற்றம் மெதுவாகவே நடக்கும். மின்னல் வெட்டுவதைப் போல அது உடனடியாக தெரியாது. பல ஆண்டுகளாக நீங்கள் ஒன்றுமே நடக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த பாத்திரம் நிரம்பிக்கொண்டே இருந்தது. உங்கள் கைபேசியை தலைகீழாக கவிழ்த்து வையுங்கள். திரையில் தெரியும் பிரகாசமான ஜாடிகளுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள். அவை வேறொரு சமையலறை, வேறொரு மேஜை. பளபளப்பாக தெரியும் பல ஜாடிகள் உள்ளே காலியாக இருக்கலாம். சாதாரணமானதாக தெரியும் பல ஜாடிகள் பொக்கிஷத்தால் நிரம்பியிருக்கலாம். உங்கள் ஜாடியின் அளவு அதன் பளபளப்பல்ல, நீங்கள் எவ்வளவு மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் என்பதுதான். உங்கள் ஜாடி நொறுங்கி போயிருந்தால் கவலைப்படாதீர்கள். என் பட்டறையில் உடைந்த மட்கலன்கள் குப்பைகள் அல்ல, அவை புதிய படைப்பிற்கான மூலப்பொருட்கள். நான் உடைந்த துண்டுகளைக் கொண்டே மீண்டும் உருவாக்குவேன்.
உடைந்த துண்டுகளால் எதையும் தாங்க முடியாது என்று அவற்றுக்கு தெரியும். அந்த தெளிவே என்னை சார்ந்து இருக்க உதவும் முதல் படி. உங்கள் உடைந்த பகுதிகளை என்னிடம் கொண்டு வாருங்கள். எதையும் ஒட்ட வைக்க முயற்சி செய்யாதீர்கள். நான் உங்களை மீண்டும் உருவாக்குகிறேன். உங்கள் பிள்ளைகளோ அல்லது மற்றவர்களோ விரிசல்களை கொண்டிருந்தால் அவர்களை சரிசெய்ய உங்கள் பலத்தை பயன்படுத்த வேண்டாம். அவர்களின் ஜாடியை நீங்களாகவே சரிசெய்ய முயல்வது உங்களை சோர்வடையச் செய்யும். அதை என்னிடம் ஒப்படையுங்கள். அவர்கள் மீது நான் ஏற்கனவே அன்புடன் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் வேலை ஒரு சாட்சியாக நின்று அவர்களை அன்பு செய்வது. உங்கள் கால அட்டவணையில் அல்ல, என் கால அட்டவணையில் அவர்கள் நிரப்பப்படுவார்கள். எல்லாமே நன்றாக இருப்பவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை. உங்கள் வாழ்வு வசதியாக இருக்கும்போது அந்த பாத்திரம் நிரம்பியிருப்பதை மறந்து அது தங்களுக்கு சொந்தமானது என்று நினைக்கத் தொடங்கிவிடுவீர்கள். அப்போது உங்கள் உள்ளிருந்து காய்ந்து போகும் அபாயம் உள்ளது. அதனால் உங்கள் வசதியான காலத்திலும் அந்த விரிசல்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மூடியை தளர்த்துங்கள். எப்போதும் நேர்மையாக இருங்கள். உங்கள் அகங்காரத்தை கைவிடுங்கள். விரிசல்கள் வழியாகத்தான் ஒளி உள்ளே நுழைகிறது, விரிசல்கள் வழியாகத்தான் அன்பு வெளியே வருகிறது என்பதை மறக்காதீர்கள். இதை உங்கள் வாரத்தின் மந்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். இருண்ட அறையில் நீங்கள் வைத்திருக்கும் சிறிய விளக்கு போல இந்த உண்மையை சுமந்து செல்லுங்கள். நீங்கள் மட்டுமல்ல, இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சோர்வாக இருப்பவர்களுக்கு இது ஆறுதல் தரும். இன்று நீங்கள் உங்கள் ஜாடியை திறந்து என்னிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். இந்த பயணம் நீங்கள் தனியாக நடக்க வேண்டியதல்ல. உங்கள் சுமை குறைந்து அமைதி உங்கள் உள்ளத்தில் பெருகட்டும். நீயே நிரந்தரம், இயேசுவே என்